இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ₹120 வச்சு எப்படி ஒரு அட்டகாசமான ஒரு ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். அந்த ஆம்ப்ளிஃபையரு செம்மையாக இருக்கும், சவுண்டு டக்கராக இருக்கும் ஆம்ப்ளிஃபையரு. அதுக்கு என்னென்ன வேணும், எப்படி எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்ப லோலி டெக் யூடியூப் சேனல் மற்றும் நான் லோகேஷ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஆம்ப்ளிஃபையரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். SC5200 ஒரு டிரான்சிஸ்டரு, ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கு, இது வந்து 220 32 வோல்ட் கெப்பாசிட்டர், ஒரு எல்இடி, 330 ohms ரெசிஸ்டன்ஸ், 1K ரெசிஸ்டன்ஸ், 104 கெப்பாசிட்டர், ஆன் ஆஃப் சுவிட்ச், இது வந்து ஹெட்ஃபோன் ஸ்பீக்கர் ஜாக், ஒரு 12 வோல்ட் அடாப்டர் பின்னு, வால்யூம் கண்ட்ரோலர். ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் எடுத்துனுங்கிறேன். இந்த பாக்ஸில் இந்த எல்இடியும் இந்த சுவிட்சு அப்புறம் வால்யூம் கண்ட்ரோலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த வால்யூம் கண்ட்ரோலரில் கெப்பாசிட்டர் சால்டர் பண்ணிக்கணும். இந்த வால்யூம் கண்ட்ரோலில் 3 பின் இருக்கும். இந்த 3 பின்னுக்கும் இந்த 2 கெப்பாசிட்டர் வந்து சால்டர் பண்ணிக்கணும். இப்படி வச்சு சால்டர் பண்ணிக்கணும். இதுமாதிரி சால்டர் பண்ணிட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். அந்த ஹோலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்பீக்கர் கனெக்ஷனும் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த டிரான்சிஸ்டருக்கு 3 பின் இருக்கும். 1 2 3 பின் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பின்னுக்கு இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸு வந்து சால்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 1K ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த டிரான்சிஸ்டர் ஃபஸ்ட்டு அண்டு சென்டர் பின்னுக்கு சேர்த்து சால்டர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சால்டர் பண்ணிட்ட பிறகு அடுத்து என்ன பண்ணுன்னா, இந்த ஸ்பீக்கர் ஒயரை வந்து நான் டிரான்சிஸ்டருக்கு சென்டர் பின்னில் சால்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 12 வோல்ட் பின்னை வந்து நான் சுவிட்சு கீழே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த வால்யூம் கண்ட்ரோலர் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இந்த டிரான்சிஸ்டருக்கு லாஸ்ட்டு பின்னில் சால்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக்கோட ரெட்டு ஒயரை வந்து இந்த ரெட்டு ஒயரை வந்து இந்த டிரான்சிஸ்டருக்கு லாஸ்ட் பின்னில் சால்டர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சால்டர் பண்ணிக்கணும். ரெண்டுமே அந்த லாஸ்ட் பின்னில் தான் சால்டர் பண்ணணும். வால்யூம் கண்ட்ரோலோட ஃபஸ்ட்டு பின்னும் அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக்கோட ரெட்டு ஒயரும் சால்டர் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த வால்யூம் கண்ட்ரோலோட செகண்ட் ஒயரை வந்து இந்த கெப்பாசிட்டரோட மைனஸ் பாயிண்டில் கனெக்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வால்யூம் கண்ட்ரோலோட லாஸ்ட் ஒயர் வந்து இந்த ஹெட்ஃபோனோட இன்னொரு ஒயரோட கனெக்ஷன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஹெட்ஃபோன் ஒயரோட லாஸ்ட் பின்னில் வால்யூம் கண்ட்ரோலோட லாஸ்ட் பின்னை கனெக்ட் பண்ணிட்டு சென்டர் பின் வந்து இந்த கெப்பாசிட்டருக்கு கனெக்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து இந்த ஸ்பீக்கர் கனெக்ஷனில் ஒரு ஒயர் கனெக்ஷன் பண்ணிட்டு இந்த ஒன்று ஒயரை இந்த 12 வோல்ட் பின்னு ப்ளஸ்ஸில் வந்து சால்டர் பண்ணிக்கணும். அடுத்து இன்னொரு ஒயரை வந்து இந்த ஒயர் வந்து இந்த எல்இடியோட மைனஸ் பாயிண்டில் கொடுக்கணும். மைனஸ் பாயிண்டில் சால்டர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சால்டர் பண்ணிட்ட பிறகு ஸ்பீக்கரில் ஒயர் எடுத்து ஒரு ஒயரு 12 வோல்ட் பின்னுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எல்இடி கொடுத்தாச்சு. இந்த மாதிரி கொடுத்த பிறகு அடுத்து இந்த எல்இடியோட இன்னொரு பின்னுக்கும் இந்த 330 வோல்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இந்த சுவிட்சு வர ஒயரை வந்து கனெக்ஷன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு ஒயரு சுவிட்சு கனெக்ஷன் பண்ணிட்டு அதுலேருந்து இன்னொரு ஒயரு சால்டர் பண்ணி அந்த ஒயர் எடுத்துன்னு வந்து
இந்த டிரான்சிஸ்டருக்கு லாஸ்ட் பின்னில் சால்டர் பண்ணணும். இந்த மாதிரி இந்த ஒயர் எடுத்துன்னு வந்து லாஸ்ட் பின்னுக்கு நான் சால்டர் பண்ணிக்கினேன். இதோ லாஸ்ட் பின்னுக்கு சால்டர் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த 12 வோல்ட் அடாப்டர் கனெக்ஷன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இந்த பின்னு வந்து கரெக்டாக இந்த இதுக்குள்ளே கனெக்ஷன் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ எல்லாமே கரெக்ஷன் ஆயிடுச்சு. ஸ்பீக்கரும் எடுத்துன்னு வந்தாச்சு. இது சப்வூஃபர் ஸ்பீக்கரு. இப்போது கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் சவுண்டு எப்படி வருதுன்னு. இப்போ இந்த ஸ்பீக்கர் கனெக்ஷன் வந்து இந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே கனெக்ஷன் பண்ணியாச்சு. இந்த ஹெட்ஃபோன் ஜாக் வந்து மொபைலில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். சுவிட்சு போட்டோன்னே லைட் எரியுது. இப்போ மொபைலில் சாங் வச்சு பார்க்கலாம். சாங் வச்சு பார்க்கலாம். இப்போ சாங் வச்சிட்டேன். மொபைலில் வால்யூம் ஃபுல்லாக வச்சுட்டு இப்போது அதில் இருக்கிற வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். பார்த்தீங்களா என்ன சூப்பராக பேஸ் வருது. எவ்வளோ சூப்பராக பேஸ் வருது பாருங்கள். நானே நினச்சி பார்க்கல. அட்டகாசமாக இருக்குது பேஸு. பேஸ் பாருங்கள் எப்படி வருது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக டக்கரான சவுண்டு வருது. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்களா எப்படி ஒரு சிம்பிளான முறையில் வீட்டிலே நம்ம டக்கரான ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1K ரீச் பண்ணியாச்சு. இன்னும் மேலே மேலே போகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. மற்றும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை பாய்.